ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு விரிசாஸ் கிச்சன். இங்கே பாருங்க, இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான பிரெட் செய்திருக்கிறேன். வித்தியாசம் மிகவும் சுவையானது. அநேகமாக நாங்கள் ஒரே மாதிரி பானை வீட்டு சாப்பிட்றதை விட நாங்களே வித்தியாசமான முறையில் செய்து நாங்கள் சாப்பிட்றது எவ்வளவு சுவையாக இருக்கும், எவ்வளவு எங்களோட உடலுக்கும் ஆரோக்கியம். பாருங்க, நான் சீஸ் போட்டு மாஜரின் சீஸ் நட்ஸ் கச்சான் வச்சு கார்லிக் கூட போட்டு நல்ல ஒரு சுவையான பான் செய்திருக்கிறேன். வாங்க இது என்னென்னு செய்யறேன்னு பார்ப்போம். பான் செய்யறதுக்கு கட்டாயம் எங்களுக்கு ஈஸ்ட் தேவை. ட்ரை ஈஸ்ட் 2 தேக்கரண்டி ட்ரை ஈஸ்ட் எடுத்து 2 தேக்கரண்டி சீனியும் கலந்து போட்டு நாங்கள் கொஞ்சம் பால் ஊற்றி இளம் சூட்டில் பால் ஊற்றி வைக்கலாம். என்னோட பால் இல்லைன்றதால நான் சுடு தண்ணி ஊற்றி வைக்கிறேன். பால் ஊற்றினீங்கன்னா பாலும் முட்டையும் இதுக்கு நீங்க பாவிப்பீங்களா இருந்தா இன்னும் சுவை அதிகரிக்கும். நான் முட்டை சாப்பிடுறேன்றதால இந்த முட்டையை நான் அவாய்ட் பண்ணிட்டு வரேன், முட்டை குறைச்சிட்டு வரேன். பாருங்க, இப்படியே ஒரு 10 நிமிஷம் வையுங்க இந்த ஈஸ்ட்டை. அப்படியே நுரைச்சு கொண்டு ஈஸ்ட் வந்து அதுல வளர துவங்கிடும். இப்ப நான் 2 சுண்டு மா எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வரும். அதுக்கு ஒரு 50 கிராம் அளவில், 50 கிராம் வந்து தேவையில்லை, ஒரு 25 கிராம் அளவில் மாஜரின் போட்டுக்கொள்ள போறேன். உங்கள்ட்ட மாஜரின் இல்லையா, பிரச்சனை இல்லை, நீங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்க. நான் மாஜரின் சேர்க்கிறேன். மாஜரின் சேர்த்துட்டு இந்த பானுக்கு பிரெட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ளுவாங்க. உப்பு கட்டாயம் தேவை, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அப்போ நாங்கள் உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கருதி குழைச்சி கொள்ளுவோம். உப்பு எல்லா இடமும் படக்கூடிய அளவுக்கு குழைச்சிட்டு நாங்கள் குழைச்சண்டு வரவே அந்த ஈஸ்ட் வச்சது அப்படியே நுரைச்சண்டு வந்துடும். அதுக்கு ஒரு 5 நிமிஷமே போதும். நாங்கள் 10 நிமிஷம் வச்சா முழுமையாக இன்னும் கொஞ்சம் கூட வளர்ச்சி அடையும். அப்படியே நீங்கள் குழைச்சி போட்டு மாஜரின் எல்லா இடம் படணும். எந்த மாஜரின் கொஞ்சம் கட்டியா இருக்கு, அதால தான் ஊண்டி குழைக்கிறேன். மாஜரின் கொஞ்சம் உருகி கொள்ளட்டும் பண்ணிட்டு மாஜரின் உருகி வரைக்க வடிவா குழப்பட்டு வரைக்கும் நாங்க என்ன செய்வோம், ஈஸ்ட் சேர்த்து கொள்ளுவோம். பாருங்க, ஈஸ்ட் அப்படியே பொங்கி வந்திருக்கு. ஈஸ்டை சேர்த்துட்டு குழைப்போம். ஈஸ்டை சேர்த்துட்டு இந்த நேரம் நீங்க தேவையண்டா முட்டை ஒன்று சேர்த்து கொள்ளுங்க. ஒரு முட்டையும் கொஞ்சம் பாலும் சேர்த்தீங்கன்னா பான் இன்னும் சுவையா வரும். நான் முட்டை சேர்க்கல, அதனால சாதாரண சுவையிலேயே இருக்கு நான் செய்த பான். நீங்க முட்டை சேர்த்தீங்கன்னா இன்னும் உங்களோட சுவை அதிகரிக்கும், இன்னும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையா இருந்தா அதுக்குள்ள முட்டை பொரிச்சே நீங்க வச்சு கொள்ளலாம். உங்களோட பானுக்குள்ள நாங்க வைக்க போற வந்து அந்த உள்ளுக்குள்ள வைக்க போற ஃபில்லிங் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க அதை செய்து கொள்ளலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கு, இதுதான் இருக்குண்டா நாங்க அதை யூஸ் பண்ணியே நாங்க இதுதான் வைக்கணும்ன்ற தேவை இல்லை. பாருங்க, குழைச்செடுத்துட்டேன். குழைச்செடுத்து போட்டு ஒரு அரை மணி நேரம், எங்கட நாட்டுல அரை மணி நேரம் போதும். குளிர் நாடா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படி மூடி வையுங்க. இது டபுளா வரணும். நாங்க வைக்கிறோமா இது 2 மடங்கா வர்ற அளவுக்கு வைக்கணும். நான் ஒரு கப் இது 2 போல் எடுத்துட்டு போலுக்கு ஒலிவ் ஆயில் பூசினான். ஒலிவ் ஆயில் கிடந்தாப்புல நான் இதுக்குள்ள யூஸ் பண்றேன். இதுக்கு மேலாலையும் இந்த பானுக்கு மேலால கொஞ்சம் ஒலிவ் ஆயில், மாக்கலவைக்கு மேலால கொஞ்சம் ஒலிவ் ஆயில் பூசி போட்டு மூடி போட்டு நான் ஒரு அரை மணி நேரம் வைக்கப்படும். எங்களுக்கு அரை மணி நேரம் போதும். அரை மணி நேரத்துக்குள்ளேயே பொங்கி கொண்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் அமுக்கிக் கொள்ளுங்க. பாருங்க, அப்படியே பொலித்தீன் கவர் போட்டு மூடிட்டு நான் அப்படியே வைக்க போறேன். வச்சுட்டு அந்த மா பொங்கி வர அந்த டைமுக்குள்ளேயே நான் இதுக்குள்ளுக்கு வைக்கிறதுக்கு செய்ய போறேன். இப்ப நான் வெள்ளைப்பூடு உள்ளி 10 உள்ளிப்பல் எடுத்து வறுத்துட்டு 1/4 கிலோ கச்சான் வறுக்கிறேன். இந்த கச்சான் 1/4 கிலோ எனக்கு தேவையில்லை. இந்த பீனட்ஸ் 1/4 கிலோவும் எனக்கு தேவையில்லை. ஆனா நான் அவ்வளோத்தையும் அவ்வளோத்தையும் வறுத்து கொண்டு அளவா எடுத்துட்டு காட்டுறேன். 10 கார்லிக் இது வந்து வெள்ளைப்பூடு அப்படியே நான் நல்லா வறுத்து இருக்கிறேன். கையால மசிச்சா மசிகிற அளவுக்கு இதுக்கு இந்த வெள்ளைப்பூடு உள்ளி. அடுத்தது இவ்வளவு போதும். சீஸ் கொஞ்சம் கணக்கா போட்டுக்கொள்ளுங்க. இவ்வளவு சீஸ் துருவி எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு மாஜரின் எடுத்துக்கொள்ளுவேன். இந்த 4 பொருட்களும் எங்களுக்கு போதும். இதோட மிளகுத்தூள்,
பேப்பர் தூள் கொஞ்சம் பயன்படுத்துங்க. கார்லிக்கு நான் வந்து நசிச்சு வச்சிருக்கிறேன். அந்த நசிச்ச உள்ளியோட நாங்க தேவையான அளவுக்கு மாஜரின் சேர்த்து கொள்ளுவோம். மாஜரின் அந்த பானுக்குள்ள ஒரு எண்ணெய் தன்மையா வந்து பொரிஞ்சு டேஸ்டா வரதுக்காகத்தான் இந்த மாஜரின். ஈஸ்டையும் சேர்த்துட்டு அவ்வளோத்தையும் கலந்து கொள்ளுவோம். இந்த வித்தியாசமான உணவு முறைகள் ஏனைய வேலையும் போய் சென்றடையணும், எல்லாரும் பார்க்கணும். அப்ப நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஷேர் பண்ணினா எல்லாருக்கும் போகும், எல்லாரும் பயனடைவாங்க. இதால பாருங்க, இப்படியே ஒரு அடிச்செடுத்தீங்கன்னா முழுவதும் கலந்துட மாஜரின், சீஸ், கார்லிக். பாருங்க டபுளா வந்திருக்கு. நான் வச்சோமா, இந்த மாவை எடுத்து நான் இப்ப பிரெட் செய்ய போறேன். ஆசையா இருக்கும். இப்படி பொங்கி வந்த அப்புறம் நாங்க கையை வைக்க உள்ளுக்கு கேஸ் இருக்கு, நல்ல ஆசையா இருக்கு செய்ய. அதுதான் நான் இப்படி செய்யறேன்னா, மாவை கொஞ்ச நேரம் குழைச்சிட்டு, முதல் குழைச்சது வடிவா இதுல ஒரு கொஞ்ச நேரம் சும்மா குழைச்சிட்டு ரெண்டா பிரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். நீங்க லேயர் லேயராகவும் வைக்கலாம், 2 3 4 லேயராகவும் வச்சு எடுத்தாலும் இன்னும் சுவை அதிகரிக்கும். இது உங்களோட விருப்பம், நீங்க என்ன மாதிரி செய்து கொள்றீங்களோ அது உங்களோட இஷ்டம். நான் லேயர் வைக்கல, மேலே மக்களையும் ஒவ்வொரு இதுதான் வைக்க போறேன். நான் 2 பிரிச்சு எடுக்க போறேன் மாவை. அளவில் 2 பிரிச்சிருக்கிறேன். பிரிச்சுட்டு அடுத்தது பேக் பண்றதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரை எடுத்து அதுக்கு மாஜரின் பூசி பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன். இதை நான் ரொட்டி மாதிரி தட்டி கொள்ள போறேன். வனிஸ் எல்லாமே இந்த ரொட்டி மாதிரி தட்டி போட்டுத்தான் செய்து கொள்றாங்க. அதே மெத்தட்டை நாங்க பயன்படுத்துவோம். இந்த பிரெட்டுக்கு நான் ரொட்டின்ற அமைப்புல செய்ய போறேன். நிறைய பேக்கரி ஐட்டம் எனக்கு தெரியும், நான் நிறைய இதில் இருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். அது எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம், எல்லாத்தையும் ஒரேடியா ரெண்டேலாம் இல்லையா, அதால ஒரு நாளைக்கு ஒன்றா சொல்லித்தரேன். அப்ப நான் செய்யற இது முழுக்க உங்களை வந்தடையணுமா இருந்தா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் வந்தடையும், இல்லாட்டிக்கு தேட வேண்டி வரும். ரொட்டி மாதிரி தட்டிட்டு நான் இந்த கேக் வைக்க போட்டுக்கொள்ள போறேன். ஈஸியா தட்டுப்படும், நல்ல பொங்கின மாக்களவை தானே, அப்ப ஈஸியா தட்டுப்படும். கையாலேயே நான் தட்டி எடுத்துட்டேன் ஈஸியா. ஒரு கேக் எடுத்திருக்கிறேன். பெருசு எடுத்தீங்கன்னா கணக்கமா வேணும். பானை நல்ல பிடிய பானா வரும், 4 5 பேர் சாப்பிடக்கூடியதா இருக்கும். இது நான் எடுத்த 4 பேருக்குரியது, 4 பேரே சாப்பிடலாம். 2 சுண்டு தான் நம்ம எடுத்தேன். இப்ப கொஞ்சம் மாவுலயே இவ்வளவு பான் செய்யலாம் பாருங்க. அப்படியே இந்த இதை போட்டுட்டு அப்படியே மூலையெல்லாம் வரக்கூடிய மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சு தட்டி விடுங்க. மேலையும் கொஞ்சம் வந்திருக்கணும், ஏன்னடா மூடு படுறதுக்கு மேலே போட போறதோட சேரணும். அப்ப மேலுக்கும் கொஞ்சம் வரணும். அப்படியே தட்டி எடுங்க. தட்டி எடுத்து இந்த கார்லிக், சீஸ், மாஜரின் மூன்றும் சேர்த்து ஒரு கலவை ஒன்று அடிச்சு வச்சுனாங்க, அதை நான் இதுக்குள்ள போட்டு மேலால பூசிக்கொள்ள போறேன். அப்படியே பான் பொங்கி வரும். பான் பொங்கின் வரைக்கும் இவர் நடுவுக்குள்ள அப்படி போயிருப்பேர். நல்ல சுவையா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வித்தியாசமா வேறு ஏதாவது சேர்க்கணுமா இருந்தா சேர்த்துக்கொள்ளலாம். சாடையை உங்களுக்கு உரைப்பு, நான் இதுக்கு மிளகாத்தூள், பேப்பர் தூள் கொஞ்சம் தூவ போறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் காட்டத்தூள் சுவையா இருந்தா போட்டுக்கொள்ளலாம். அல்லது இனிப்பு சுவையாகவும் நீங்க செய்து கொள்ளலாம். அது உங்களோட இஷ்டம், உங்களோட விருப்பம். உள்ளுக்குள்ள வைக்கிறது உங்களோட பிள்ளைகள் என்னத்தை விரும்புறாங்களோ அதை நீங்க செய்து கொள்ளுங்க. பூசிட்டு பீனட்ஸ் எடுத்து வச்சுதான் தானே, அதை நான் மேலால போட்டுக்கொள்ள போறேன். இதையும் விடுவோம், அந்த வேஸ்டா போயிடும். அதையும் பழிச்சு அதோட சேர்த்து கொள்ளுங்க. மூளைகளுக்கு பீனட்ஸ் எடுத்து அப்படியே தூவி கொள்ளுங்க.
நாங்களே இன்னொரு லேயர் செய்யறதா இருந்தா இதுக்கு மேல ஒரு ரொட்டி வச்சுட்டு அதுக்கு மேல பீனட்ஸ் வச்சிருந்தோம்னா இன்னும் வித்தியாசமான அமைப்புல வரும். அது நல்லா உயரமா பொங்கி வரும். ஒரு வதப்பான அளவுக்கு உயர்ந்து வரும். இது உயராது. ஒரு அளவுக்கு இந்த இந்த மட்டத்துக்கு தான் பேப்பர் தூள் நான் முதலும் போட்டுட்டேன் வீடியோ எடுக்கல. அதால திருப்பி உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். கொஞ்சம் பேப்பர் தூள் தூவி கொள்ளுங்க. கார்லிக் போட்டதுக்கு பேப்பர் தூளும் போட்டோம்னா இன்னும் சுவையா இருக்கும். கொஞ்சம் நச்சீரகம் இடையிடையே அடிப்படையாக தனி சுவை ஒன்று கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த நச்சீரகம் ஒரு கொஞ்சம் இடையிடையே நான் தூவிக்கொண்டேன். இங்க மாவுக்க கூடி போட்டு குழைச்சிருக்கலாம். மற்ற ரொட்டியை தட்டி போட்டு அப்படியே மூடுங்க. அப்படியே வச்சு நைஸா அப்படியே மூடுங்க. கொஞ்ச நேரம் வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் வையுங்க. அப்படியே பொலத்தின் கவர் வந்து போட்டு மூடி போட்டு அரை மணி நேரம் வைங்க. அப்பதான் மேல பொங்கி வரும். பொங்கி வந்த பிறகுதான் உள்ளுக்குள்ள கேஸ் சேர்றதால பான் வந்து சாஃப்டா வரும். மேல உள்ள ரொட்டியும் கீழே உள்ள ரொட்டியும் ஒண்டா இணையக்கூடிய மாதிரி நீங்க செய்திருங்க. இல்லாட்டிக்கு நாங்க வெட்டேக்க பிரிஞ்சு வந்துருட்டு மேல் கரையால ரெண்டையும் சேர்த்து கொள்ளணும். அப்பதான் பிரியாமல் வரும். இதுக்கு மேல போட்டுட்டு அப்படியே வச்சு விட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வையுங்க. அரை மணி நேரத்தால சரியா வந்துடும். இப்ப பாருங்க தட்டுட்டு அரை வாசிக்கு இருக்கு. கொஞ்ச நேரத்தால நான் எடுக்க பாட்டிங்கன்னா தட்டு நிறைய வந்துடும். அவ்வளவு தூரம் பொங்கி வரும். டபுள் மடங்கு ஆகும். அப்படியே வைக்க போறேன். வச்சுட்டு அவன் எடுத்துட்டு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வச்சேன். இதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு போய் ப்ரீ ஹீட் பண்ணவே சரியா வந்துடும். பாருங்க அவன் எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க இது டபுள் மடங்கு பொங்கி வந்துட்டுமா. இந்த வீடியோ நான் எடுக்க கொஞ்சம் குழப்பமா போயிட்டது. டபுள் மடங்கு பொங்கி வந்துட்டு அதை வச்சுட்டு நான் அவனுக்கு கையில போனை எடுத்ததால தான் இந்த பிரச்சனை வந்தது மாறின மாதிரி. பாருங்க டபுள் மடங்கா பொங்கி வந்திருக்கு. அப்படியே வச்சுட்டு நான் அரை மணி நேரம் ஒரு 40 நிமிடம் கிட்டத்தட்ட வச்சேன். 40 நிமிடம் வச்சுட்டு 180 செல்சியஸ்ல 40 நிமிடம் வைச்சேன். இந்த பாகத்துக்கு வந்துட்டு வந்ததோட நான் இறக்கிட்டேன். பாருங்க பான் எவ்வளவு அழகா வந்திருக்குது. நாங்களும் வீட்டுல செய்து சாப்பிடுற பான் வீடே மணக்கும். பான் வெந்து கொண்டு வர்ற அந்த டைம் ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க பேக்கரி வாசம் என்னென்று வருகுதுன்ட்டு. அது எந்த பானையில இருந்துதான் வந்திருக்கு. எவ்வளவு சுவையா இருக்கும். நல்ல வாசம் வீசும் வீடு. பாருங்க உள்ளுக்குள்ள அப்படியே அந்த சேர்வையெல்லாம் மாஜரினில பொரிஞ்சு போய் அப்படியே இருக்கும். சீசம் வச்சுனாங்க. சீசம் அப்படியே நல்லா போயிருக்கும். அப்ப நல்ல ஒரு சுவை கிடைச்சிருக்கு. அப்படியே நாங்க கறியே தேவையில்லை இதுக்கு. நாங்க அப்படியே இதோடையே சேர்த்துக்கொண்டு சாப்பிடலாம். ஒரு ஈவினிங் பிள்ளைகள் சாப்பிடலாம். அல்லது நீங்க காலையில எழும்பி செய்தீங்கன்றாலும் காலை உணவா கூட இது போகும். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பொறுமையா என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக தேங்க்யூ. இந்த மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் அமுக்குங்க. பாருங்க உள்ளுக்குள்ள இவ்வளவு இருக்கும். பெப்பர் தூளும் போட்டதால ஒரு உரைப்பு தன்மையும் எங்களுக்கு கிடைக்கும். நல்ல சுவையா இருக்கும். இந்த சேர்வை நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க. இது பற்றின உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.